தமிழக பத்திரப்பதிவு துறையானது பொதுமக்களின் நன்மைக்காக எத்தனையோ நன்மைகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனாலும் போலி பத்திரங்களை பயன்படுத்தி மோசடிகள் நடப்பது பெருகிவிட்டது. சமீபத்தில் கூட ஒரு உத்தரவை பதிவுத்துறை பிறப்பித்திருந்தது. அதாவது காலிமனை பத்திரங்கள் பதிய நில புகைப்படம் கட்டாயம் என்று உத்தரவிட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் காலிமனை என்று குறிப்பிட்டு தாக்கலாகும் பத்திரங்களிலும் கட்டிடங்கள் மறைக்கப்படுவதால் பதிவுத்துறைக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டு விடுகிறது. இதனால் பதிவுத்துறை தலைவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதில் பத்திரத்தில் கட்டிடம் தொடர்பான விவரங்களை மறைப்பதை தடுக்க சம்பந்தப்பட்ட நிலத்தை எளிதில் அறியும் வகையில் புவியிட தகவல்கள் மற்றும் தேதியுடன் சமீபத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை ஆவணத்தில் இணைக்க வேண்டும். இதை அனைத்து ஆவணதாரர்களும் ஆவணம் எழுதுவோரும் அறியும் வகையில் விளம்பரப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலிமனை பத்திரங்கள் பதிவுக்கு வரும் பொழுது முந்தைய ஆவணங்களில் கதவு எண், மின் இணைப்பு, குடிநீர் வடிகால் இணைப்பு எண், சொத்து வரி எண் குறிப்பிடப்பட்டிருந்தால் கள ஆய்வு மேற்கொள்வது கட்டாயமாகும். முந்தைய ஆவணங்களில் வீட்டு கடனுக்காக ஆவண ஒப்படைப்பு அடமான பத்திரம் பதிவாகி இருந்தாலும் கள ஆய்வு கட்டாயம். முந்தைய ஆவணத்தில் வீடு இருப்பது குறிப்பிடப்பட்டு அது இப்பொழுது இடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டாலும் அங்கு கள ஆய்வு செய்வது கட்டாயம். இதனால் சம்பந்தப்பட்ட நிலத்தின் புவியிட தகவல்கள் தேதியுடன் புகைப்படம் எடுத்து களப்பணி அறிக்கையில் இணைக்க வேண்டும். பத்திரங்கள் தொடர்பான தணிக்கையிலும் இந்த விதிகள் கடைபிடிக்கப்பட்டு உள்ளதா என பார்க்க வேண்டும் என்று அதில் தெரிவித்திருந்தது. இதுபோன்ற அரசின் அதிரடி நடவடிக்கைகளால் பத்திரப்பதிவுகளில் மோசடி சம்பவங்கள் ஓரளவு குறைந்தும் வருவதை மறுக்க முடியாது. இது ஒரு புறம் இருந்தாலும் காலிமனை ஏதாவது ஒன்றை நீங்கள் வாங்க முயற்சிக்கிறீர்கள் அப்படியானால் அதற்கு என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என பார்ப்போம். இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுங்க. எப்பொழுதுமே எந்த இடத்தை வாங்க முயன்றாலும் அந்த இடத்திற்கான 30 வருட வில்லங்க சான்றிதழை சரிபார்க்க வேண்டும். குறிப்பிட்ட அந்த சொத்தின் உரிமையாளர் யார் என்பதை உறுதிப்படுத்தும் சான்றிதழ் இதுவாகும். அதாவது நீங்கள் வாங்க போகும் நிலம் யார் வசம் இருந்து கைமாறி வந்தது, நீங்கள் வாங்க நினைக்கும் காலிமனை வாரிசு பெயரில் இருக்கிறதா அல்லது வேறு யார் பெயரில் இருக்கிறது என்ற அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் வாங்க போகும் சொத்து பதிவுத்துறையில் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட தேதி, பத்திரத்தின் ஆவண எண், உரிமையாளர் பெயர், சொத்தின் வகைப்பாடு, சொத்தின் விஸ்தீரணம் அதாவது அளவு, சர்வே விவரம் என சகல விவரங்களையும் வில்லங்க சான்றிதழில் சரிபார்க்க வேண்டும். முக்கியமாக காலிமனை வாங்கும் பொழுது தாய்ப்பத்திரம் ஒரிஜினல் இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். பிறகு நீங்கள் வாங்க முயலும் அந்த காலிமனைக்கு CMTA-வின் அப்ரூவல் இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் ஊரில் உள்ள கிராம நிர்வாகியின் ஆலோசனை பெற்று நிலம் வாங்குவது நல்லது.